முன்னொரு காலத்துல சிரிபுரம்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. பரத் அப்புறம் ரவீந்திரான்னு ரெண்டு அண்ணா தம்பிங்க இருந்தாங்க. ரவீந்திரன் ரொம்ப நல்லவன். அவனால முடிச்ச உதவிய மத்தவங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தான். பரத் ரொம்ப கண்டிப்பான ஆளு. அவ விவசாயத்துல சம்பாதிக்கிற பணத்தை ஒளிச்சு வச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ரவீந்திரனும் பரத்தும் வயலுக்கு போற வழியில அவங்க ஒரு வயசான அம்மா ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தத பார்த்தாங்க. ஐயோ கடவுளே, ஒரு வயசான அம்மா ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. நாம அங்க போலாம் தம்பி. அண்ணா, நமக்கு அந்த வயசான அம்மாவை பத்தி என்ன கவலை? வா, நம்மளோட வேலைய பார்க்க போலாம். என்னடா தம்பி, அந்த வயசான அம்மாவை அப்படி பார்த்ததும் உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? நீ வரலனா பரவாயில்ல, நான் போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறேன். சரி அண்ணா, நானும் உங்க கூட வரேன். அவங்க ரெண்டு பேரும் அந்த வயசான அம்மா இருந்த இடத்துக்கு போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மாவை ஒன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த அம்மாக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதை கேட்ட ரவீந்திரன் அவன் கிட்ட இருந்த காசெல்லாம் அந்த அம்மாக்காக ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணிட்டான். பரத்க்கு அந்த வயசான அம்மாக்கு காசு செலவு பண்ண பிடிக்கவே இல்லை. அண்ணா, நீங்க இப்படியே முகம் தெரியாதவங்களுக்கு காசு செலவு செஞ்சா கையில காசு இல்லாம போயிடும்னா, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம கையில காசே இல்லாம போயிடும். தம்பி, நம்ம கையில காசு இருந்தும் நம்மளால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலனா நம்ம மனுஷனா பிறந்திருக்கவே கூடாது. ஆனா இப்படி என்கிட்ட காசு இருக்கும்போது உதவி செய்யறப்ப எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால நான் இந்த பழக்கத்தை மாத்திக்க மாட்டேன். தம்பி அப்படி சொன்னதும் பரத் அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். நான் இதே மாதிரியே என்னோட அண்ணா கூட இருந்தா அவன் சம்பாதிக்கிற காசுல பாதியை இப்படியே முகம் தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சு அழிச்சிடுவான். அதனால நான் சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு என்னோட அண்ணா கிட்ட பாதி சொத்தை கேட்டு தனியா போயிடணும். அப்படி முடிவு செஞ்சுட்டு பரத் ராதிகான்னு ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுட்டு அவனோட அண்ணா கிட்ட போனான். அண்ணா, நாம இப்போ தனித்தனியா போய் ஆகணும். அதனால சொத்துல பாதிய எனக்கு கொடுத்துட்டேனா நான் வேற இடத்துக்கு போயிடுவேனா? கண்டிப்பா தம்பி, உன்னோட விருப்பம். அப்படி சொல்லிட்டு அவ பாதி சொத்தை அவனோட தம்பி பேருக்கு மாத்தி கொடுத்துட்டான். அவன் அதுக்கப்புறம் அவனோட மனைவிய கூட்டிட்டு அவங்க அண்ணா கொடுத்த அவனோட சொத்தை பங்கு எடுத்துட்டு கிளம்பிட்டான். ரவீந்திரன் கொஞ்ச நாள் அப்புறம் ஊர்மிளான்னு ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவனோட வயல விவசாயம் செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தான். இப்படியே பல வருஷம் போச்சு. ஆனா கொஞ்சம் வருஷத்துல அவ கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. அவனுக்கு விவசாயம் பார்க்க கூட கையில காசு இல்லாம போச்சு. அதனால அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். என்கிட்ட விவசாயம் பண்ண கூட இந்த வருஷம் காசு இல்ல. அதனால இந்த வருஷம் நான் என்னோட வயலை விற்க வேண்டி இருக்கும். அவ ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனோட மனைவி அவன் வருத்தப்படுறத பார்த்துட்டு அவன் கிட்ட போனான். என்னாச்சுங்க? எதுக்காக நீங்க சோகமா இருக்கீங்க? ஊர்மிளா, என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் போச்சு. அதனால நாம இந்த வருஷம் நிலத்தை விற்க வேண்டி இருக்கும். நான் ரொம்ப காசு செலவு பண்ணதுனால இப்போ கஷ்டப்படுறேன். ஒரு வருஷம் நம்மளோட நிலம் சும்மா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க யாராச்சும் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்ய தானே காசு செலவு செஞ்சீங்க. இல்லன்னா பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. உங்க நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்குங்க. அதனால நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லிட்டு அவனோட மனைவி அங்கிருந்து போயிட்டா. அவனோட மனைவி சொல்லியும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த வருத்தம் பல நாட்களா நீடிச்சுது. நான் வயலுக்கு போயிட்டு ரொம்ப நாளாச்சு. வயல் எப்படி இருக்குன்னு பாக்கணும். இப்ப போயிட்டு பாத்துட்டு வரலாம். அப்படி யோசிச்சுட்டு அவ அன்னைக்கு வயலுக்கு போனான். அவ அங்க ஒரு தர்பூசணி செடிய பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதுல ஒரே ஒரு தர்பூசணி மட்டும் அதுல விளைஞ்சு இருந்ததை பார்த்தான். நான் நம்மளோட வயலுல இந்த தர்பூசணி செடிய வைக்கலையே, அப்ப எப்படி இந்த தர்பூசணி வந்துச்சு? எப்படியோ, ஆனா இவ்வளவு தர்பூசணிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அது எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியல. நான் இந்த தர்பூசணிய வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அப்படி யோசிச்சுட்டு
அவ அந்த தர்பூசணியை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். ஊர்மிளா அவரோட கணவர் ஒரு தர்பூசணி கொண்டு வரத பார்த்துட்டு அவகிட்ட போய் கேட்டா, எங்க உங்களுக்கு இவ்ளோ பெரிய தர்பூசணி எங்க இருந்து கிடைச்சது? அப்படி அவ கேட்டதும் அவ நடந்த எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னான். சரி சரி வாங்க, அந்த தர்பூசணிய அங்க வைங்க, நேரம் ஆகுது, வாங்க வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுங்க. அவ அப்படி யோசிச்சுட்டு அப்படி அந்த தர்பூசணிய ஒரு இடத்துல வச்சுட்டு சாப்பிட போயிட்டான். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் அந்த தர்பூசணி பத்தி மறந்தே போயிட்டாங்க. இப்படி ரொம்ப நாள் போச்சு. ஒரு நாள் ரவீந்திரன் வீட்டுல உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தான். என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் இப்படி உக்காந்துட்டு இருக்காம இப்போ வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அவன் அப்படி யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். ரவீந்திரா, ரவீந்திரா, யார் அது? அவன் வீட்டுக்கு வெளியே போயிட்டு பார்த்தான். வெளியே யாருமே இல்லையே. அப்போ யாரு என்ன கூப்பிட்டது? அப்படி யோசிச்சுட்டு அவன் உள்ள போனான். ரவீந்திரா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அப்படி அந்த தர்பூசணி பேசினதும் அவன் ஆச்சரியப்பட்டு அது கிட்ட போனான். என்னது, உன்னால பேச முடியுமா? ஆமா, என்னால பேச முடியும். நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ இப்பல இருந்து காசு இல்லன்னு கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்ல. உனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நான் உனக்கு காசு தரேன். அந்த தர்பூசணி அவனுக்கு நிறைய பணம் கொடுத்தது. அவன் அந்த தர்பூசணி அவ்வளோ பணம் கொடுக்கறத பார்த்துட்டு ஆச்சரியம் ஆயிட்டான். நீ ஒரு மந்திர தர்பூசணியா? அதனாலதான் நீ எனக்கு இவ்ளோ பணம் கொடுக்கற? அவன் அந்த பணத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏய் ஊர்மிளா, ஊர்மிளா, நீ எங்க இருக்க? இங்க சீக்கிரமா வா. இதோ வரேங்க. அவளோட கணவன் கிட்ட போனா. ஊர்மிளா அவளோட கணவன் முன்னாடி நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டா. எங்க உங்களுக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து கிடைச்சதுங்க? அவ அப்படி கேட்டதும் அவ அந்த தர்பூசணி பத்தி எல்லாத்தையும் சொன்னா. என்னது, எப்படி அந்த தர்பூசணி காசு கொடுக்கும்? எங்க இருந்து அந்த காசு கொடுக்குது? நீங்க என்ன விளையாடுறீங்களா? இல்லம்மா, நான் சொல்றது உண்மை. நீயே வேணும்னா அத பாரு. அவ அந்த தர்பூசணி கிட்ட மறுபடியும் பணம் கேட்டான். அவ அந்த தர்பூசணி கிட்ட பணம் கேட்டதும் அது பணம் கொடுத்துச்சு. அவனோட மனைவி அந்த தர்பூசணிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டா. அந்த கணவனும் மனைவியும் அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய வீடு வாங்கி அப்புறம் ரவீந்திரன் விவசாயம் செஞ்சுட்டு அந்த தர்பூசணி தர காசுல மத்த எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்தான். ஒரு ஊர்ல ஆதித்யா அப்புறம் அவனோட மனைவி பாவனா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருந்துச்சு. அவளோட பேர் சித்ரா. அவங்க ஒரு சின்ன வீட்ல இருந்தாங்க. ஆதித்யா ஒரு நல்ல மனுஷன். அவனுக்கு கிடைச்சத வச்சு திருப்தியா இருந்தான். அவ பானிபூரி வியாபாரம் செஞ்சு அந்த காசோட அவனோட குடும்பத்தை காப்பாத்தினான். தினமும் காலையில எழுந்திரிச்சு பானிபூரி செஞ்சு அத வித்துட்டு வந்தான். பானிபூரி, பானிபூரி, சுவையான பானிபூரி. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து சாப்பிடுவீங்க. ஒரு பிளேட் 10 ரூபாய். வாங்க வாங்க. இப்படியே அவ கிராமத்துல எல்லாருக்கும் விற்பான். அவ விக்கிற பானிபூரி ருசியா இருந்ததுனால எல்லாரும் அவகிட்ட வந்து வாங்குவாங்க. எப்பவும் மாதிரி ஒரு நாள் அவ பானிபூரி வித்துட்டு திரும்பி வரும்போது ஒரே இருட்டா இருந்துச்சு. அங்க அவ கொஞ்சம் பேரு ரோட்ல ஓடுறத கவனிச்சான். கண் இமைக்கிற நொடியில அவங்க மறைஞ்சிட்டாங்க. யார் இவங்க? எதுக்கு ஓடுறாங்க? அவங்க எங்க மறைஞ்சிட்டாங்க? அவன் அப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு பெட்டிய பார்த்தான். யாரோட பெட்டி இது? யாரோ இது தொலைச்சிருக்கணும். நான் இத காலையில ஜமீன்தார் கிட்ட ஒப்படைக்கிறேன். அவரு அத அந்த பெட்டியோட உரிமையாளர்கிட்ட கொடுத்துடுவாரு. அவன் அப்படி நினைச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டான். ஆதித்யாவோட மனைவி அந்த பெட்டிய பார்த்துட்டு கேட்டா, எங்க இது யாரோட பெட்டி? எனக்கும் தெரியல. நான் வீட்டுக்கு வர வழியில நான் இத ரோட்ல பார்த்தேன். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு தெரியலடி. நான் என்ன இருக்குன்னு பார்க்கல. உண்மையாவா? அப்போ இருங்க, நான் முதல்ல உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கறேன்.
அவ அப்படியே சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா. கேளுங்க, இங்க வந்து பாருங்க உள்ள என்ன இருக்குதுன்னு. இதோ வரேன், உள்ள என்ன இருக்கு? அவ பக்கத்துல வந்து பார்த்தப்போ அந்த பெட்டிக்குள்ள ஒரே தங்கமும் வைரமுமா நிறைஞ்சிருந்துச்சு. பாருங்க, எவ்வளவு வைரம், எவ்வளவு தங்கம். இப்பல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க தேவையே இல்லைங்க. பாவனா, இந்த பெட்டி நமக்கு சொந்தமானது இல்ல. நான் இத நாளைக்கு காலையில ஜமீன்தார் கிட்ட ஒப்படைக்க போறேன். அப்போ இத நீங்க ஜமீன்தார் கிட்ட கொடுக்க போறீங்களா? ஆமா. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. நாமளே இந்த பெட்டியை வச்சுக்கலாம். நீங்க இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க அவசியமே இல்ல. நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க. அவனோட மனைவி அதுக்கு ஒத்துக்கல. அதனால ஆதித்யாவும் அவனோட மனைவிய காயப்படுத்த வேணான்னு ஒன்னும் சொல்லாம இருந்துட்டான். நான் இந்த வைரத்தையும் தங்கத்தையும் நானே வச்சுக்கிட்டான், அது தப்பு. என்னோட மனைவி தானே வச்சுக்க போறா, அப்போ என்னோட தப்பு ஒன்னும் இல்ல தானே. அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு அவனோட மனைவி கிட்ட சொன்னான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம செலவு பண்றதுக்கு எனக்கு சரியா படல. நான் என்னோட பானிபூரி வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கேன். நீ உனக்கு என்ன தோணுதோ அது செய். அவனோட மனைவி அவன் அப்படி சொன்னதும் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளானதும் அவனோட மனைவி அதுல கொஞ்சம் தங்கத்தையும் வைரத்தையும் வித்துட்டு ஒரு பெரிய வீடு வாங்கிட்டா. அப்புறம் எல்லாரும் அந்த வீடுக்கு மாறிட்டாங்க. ஆனா ஆதித்யா அவனோட பானிபூரி வியாபாரத்தை விடல. ஒரு நாள் ஒரு அம்மா ஜமீன்தார பார்க்க போனா. ஐயா ஐயா, யாரோ என்னோட வீட்ல இருந்து தங்கத்தையும் வைரத்தையும் திருடிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்க. அதான் நான் உங்களை பார்க்க ஓடி வந்தேன். எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, என்ன நம்புங்க. இப்ப நீங்க போங்க, நானே திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களை உடனே கூப்பிடுறேன். ஜமீன்தார் அப்படி சொன்னதும் அந்த அம்மா அவங்கள நம்பி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நாளானதும் அவங்க அந்த புது வீட்டுக்கு போனதும் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் ஜமீன்தார் காதுக்கும் போச்சு. எப்படி ஒரு சாதாரண பானிபூரி வியாபாரி திடீர்னு அவ்வளோ பெரிய வீட வாங்க முடியும்? எனக்கு தெரியல ஐயா, யாருக்கும் தெரியல. ஊர் மக்கள் எல்லாரும் அதான் அதிசயமா அத பத்தி பேசுறாங்க. விஷயம் தெரிஞ்சதும் நானே உங்ககிட்ட சொல்றேன். சரி, அவங்க 2 பேரையும் என்கிட்ட கூட்டிட்டு வா. சரியா? ஜமீன்தாரோட ஆணைப்படி அவங்க 2 பேரையும் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆதித்யா, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். உன்னோட வியாபாரம் பத்தியும் தெரியும். நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டு இருக்கேன். தாராளமா கேளுங்கய்யா. ஒன்னும் பெருசா இல்ல. இவ்ளோ குறுகிய காலத்துல உன்னால எப்படி அவ்வளோ பெரிய வீட வாங்க முடிஞ்சதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மை சொல்லிங்கிட்ட. ஜமீன்தார் இத கேட்கதான் எங்களை இங்க கூப்பிட்டாரா? நான் என்னோட கணவர் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொல்லணும். என்னோட கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சேர்த்து வச்சோங்க. அதனாலதான் எங்களால அந்த வீட வாங்க முடிஞ்சது. அவர் ரொம்ப உறுதியா பதில் சொன்னதும் யாருக்கும் அவங்க மேல சந்தேகமே வரல. அம்மா, நான் இங்க உங்களை அவமானப்படுத்த கூப்பிடல. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட அழுதே வந்து யாரோ அவங்க தங்கத்தையும் வைரத்தையும் திருடனத வந்து சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதனால நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு இவ்ளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு? நான் இப்பவும் அமைதியா இருந்தா அது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ நான் தான் அந்த அம்மாவோட மோசமான நிலைமைக்கு காரணமாயிடுவேன். அப்படி யோசிச்சுட்டு ஜமீன்தார் கிட்ட உண்மையை சொல்ல முடிவு செஞ்சான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா. அப்படி அவ உண்மைய அவர் முன்னாடி ஒத்துக்கிட்டு அந்த பெட்டி நிறைய இருந்த நகைகளை அவங்க கையில கொடுத்துட்டான். நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்ட. நீ அந்த பெட்டிய திரும்ப கொடுத்ததுனால நான் உன்னோட இந்த முதல் தப்ப மன்னிச்சு விடுறேன். உனக்கு ஒரு தண்டனையும் இல்ல. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஆதித்யா, எந்த அளவு நீ தப்பு பண்ணாம இருக்கிறது முக்கியமோ அந்த அளவு இன்னொருத்தங்க தப்பு பண்றதுக்கு உடந்தையா இருக்க கூடாது. அதுவும் முக்கியம். நீ இந்த தப்ப மறுபடியும் செய்யாத. ஜமீன்தார் மன்னிச்சு விட்டதுனால ஆதித்யா அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஜமீன்தார் அப்புறம்
அந்த அம்மாவை கூப்பிட்டு அவங்களோட பெட்டிய அவங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டாங்க. ஆதித்யா எப்பவும் போல அவனோட பானிபூரி வியாபாரம் செஞ்சுட்டு அவனோட குடும்பத்தை காப்பாத்தினான். எந்த அளவுக்கு நாம தப்பு பண்ணாம இருக்கிறது முக்கியமோ அந்த அளவு தப்பு பண்றவங்களுக்கு உடந்தையா இருக்க கூடாது, அதுவும் முக்கியம்.